மாசி மாசம் வளர்பிறை ஏகாதசி பத்தி பார்ப்போம். இதுக்கு ஜெய ஏகாதசின்னு பேரு. இந்த ஏகாதசி மிகவும் புனிதமானது மற்றும் நம் பாவங்களை எல்லாம் போக்கி நம் நினைச்சதெல்லாம் கொடுக்கும், முக்தி கொடுக்கும். இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் நம் பாவங்கள் எல்லாம் போயிடும். ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணு பகவானுடைய நாமங்களை சொல்லி அவரை கும்பிட்டு சாப்பிடாம தூங்காம விரதம் இருக்கணும். தர்மருக்கு இந்த ஏகாதசியுடைய சிறப்புக்கு கண்ணன் ஒரு கதை சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்ப்போமா? ஸ்வர்கலோகத்துல இந்திரனுடைய சபையில 2 சிறந்த கந்தர்வர்கள் இருந்தாங்க. அதாவது ஆடல் பாடல் கலைகளை கை தேர்ந்தவங்களா இருந்தாங்க. அவங்களுடைய பெயர் மால்யவத் மற்றும் புஷ்பவந்தி. புஷ்பவந்தி ரொம்ப அழகா இருப்பா. அவளை பார்த்த உடனே மால்யவத்துக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. புஷ்பவந்திக்கும் மால்யவத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நாள் இந்திரனுடைய சபையில கலை நிகழ்ச்சி நடந்தது. இந்திரன் முன்னாடி பக்தி பாடல்கள் பாடாம ஒருவர் மீது ஒருவருக்கு இருந்த காதலால் காதல் பாட்டு பாடினாங்க. அதுவும் தாளம் தப்பி பாடினாங்க. தாளம் தப்பி பாடினதை இந்திரனும் கவனிச்சிடுறான். தாளம் தப்பி பாடினதை தன்னை அவமானப்படுத்த தான் நினைச்சிட்டு 2 பேருக்கும் சாபம் கொடுத்துடுறான். என்ன சாபம் தெரியுமா? பூலோகத்துல பூதமா பிறக்க சொல்லி சாபம் கொடுத்துடுறான். இமயமலையில அடர்ந்த காட்டு பகுதியில பெரிய பெரிய பல்லோட பயங்கரமான உருவத்தோட பூதமா பிறந்துடுறாங்க. அவங்க கந்தர்வர்களும் ஸ்வர்கலோகத்துல உள்ளவங்களும் மறந்தே போச்சு. அவங்க பண்ண பாவத்தினால இமயமலையில மழையிலையும் குளிர்லையும் வெயிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தூக்கமே இல்லை. இப்படியே பல நாட்கள் போச்சு. ஆண் பூதம் பெண் பூதத்துக்கிட்ட நம்ம என்ன பாவம் செஞ்சோம்னு தெரியல, இப்படி கஷ்டப்படுறோம், இனியாவது எந்த பாவமும் பண்ணக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிச்சு. பெண் பூதமும் சரிதான்னு சொல்லிச்சு. உங்களுடைய அதிர்ஷ்டம் அந்த நேரம் பார்த்து இந்த மாசி மாசம் ஜெய ஏகாதசி நாளும் வந்து அந்த 2 பூதமும் சாப்பிடாம தூங்காம எந்த உயிரையும் கொல்லாம ஒரு அஸ்வத்த மரத்துக்கு அடியில ரொம்ப கவலையோட இருந்தாங்க. அப்படியே போக இரவு பொழுதும் வந்தது. வெறும் தரையில கடுமையான குளிர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே மறுநாளான துவாதசி நாளும் வந்தது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு விஷ்ணு பகவான் அவங்க 2 பேருக்கும் முக்தி கொடுத்தாங்க. அவங்களுடைய பெரிய பெரிய பல்லு பயங்கரமான உருவம் எல்லாம் போய் பழையபடி ரொம்ப அழகாயிட்டாங்க. நிறைய நகைகள்லாம் போட்டு ஒரு தெய்வீக விமானத்துல ஏறி ஸ்வர்கலோகம் போயிட்டாங்க. இந்திரன் இவங்க வர்றதை பார்த்து கேட்டாங்க, உங்களுடைய சாபம் எப்படி சரியாச்சு, என்ன விரதம் இருந்தீங்கன்னு. அதுக்கு மால்யவந்த், நாங்க ஜெய ஏகாதசி விரதம் இருந்து பகவான் விஷ்ணுவுடைய கருணையால எங்களுடைய சாபம்லாம் சரியாச்சுன்னு. இந்திரன் சொன்னாரு, இந்த ஜெய ஏகாதசி விரதம் இருந்து உங்களுடைய பாவத்தெல்லாம் தொலைச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களா ஆக்கிட்டீங்க. அதே மாதிரி இந்த விரதம் இருக்கிறவங்களும் தேவர்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா ஆயிடுறாங்க. தர்மபுத்திரன் கிட்ட கிருஷ்ணர் இந்த ஏகாதசி விரதம் இருந்தா என்ன பலன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பலன் தெரியுமா? அதாவது எல்லா வகையான தானங்களும் எல்லா வகையான யாகங்களும் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். கோடான கோடி ஆண்டுகள் ஸ்வர்கலோகத்துல சந்தோஷமா இருக்கலாம். இந்த கதையை சொல்லி முடிச்சவங்க கேட்குறவங்க எல்லாருக்கும் அக்னிஷ்டோம யாகம் பண்ணின பலன் கிடைக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.